ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் செந்தில் நியூ ஸ்டார். டுடே பாருங்க, மீன் குழம்பு தான் வச்சுருக்கிறேன். அது என்ன மீன் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் இருக்குது, கூட எறாவும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு 10 எறா மீந்து போயிருந்தது, அதையும் இதில் போட்டோம். பிக் சைஸ் இல்லையா அது, அதையும் ஃபிஷ்ஷையும் போட்டு கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் கூட என்ன வெஜ்ஜு சேர்த்துருக்குறேன்னா, முருங்கைக்காய் தான் பார்த்தேன் கிடைக்கல, ஒரு மாங்காய் போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு ஒரு பூசணிக்காய் ஒன்று ஃப்ரீயாக இருந்தது, ஒரு மீடியம் சைஸ் ஒரு 200 கிராம், அதையும் கட் பண்ணி போட்டேன். ஏன்னா வெஜிடபிள் தானே, அதை வேஸ்ட் பண்ண மனசு வரல, அதனால் அதையும் சேர்த்து போட்டேன். வயிற்றுக்கு தானே போகுது, காய் தானே அது, வெஜிடபிள் தானேன்னு சொல்லிட்டு போட்டுங்க. பாருங்கள், சாப்பாடு வடித்து விட்ருக்கேன். எப்பயுமே குக்கர் சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன், வடித்து சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். குக்கர் சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு உடனே வாமிட் வர மாதிரி இருக்கும். எப்பயுமே வந்து ஃபிஷ் கறி, கருவாட்டு குழம்பு ரெண்டுமே, ட்ரை ஃபிஷ் கறி ரெண்டுமே வந்து ஒரு 3 நாள் சூடு பண்ணி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பெல்லாம். இதில் என்ன போட்டிருக்கேன்னா, எண்ணெயை ஊற்றி வெந்தயம் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் சீரகம் சோம்பு போட்டு, அதுக்கப்புறம் கடுகுலாம் போடக்கூடாது மீன் குழம்புக்கும் கறி குழம்புக்கும். சம்டைம் எல்லாம் போடுறாங்க, அது போட்டால் டேஸ்ட்டு மாறிடும். அதை போட்டு வதக்கிட்டு மசாலா வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மிளகு பொடி, மல்லிப்பொடி, பெப்பர் பொடி, இதெல்லாம் மஞ்சள் பொடி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி புளி தண்ணியை கரைச்சி ஊற்றி, நெக்ஸ்ட்டு வந்து அதில் 2 க்ரீன் சில்லி போட்டேன் ஸ்பைசிக்காக, காரத்துக்கு. அது 2 போட்டுட்டு அதெல்லாம் ஒன்றா கரைச்சி அதில் ஊற்றணும் பாருங்கள். வெங்காயம் போட்டு வதக்கணும்னா, பூண்டுமே வந்து அதில் எண்ணெயில் தான் போட்டேன். அது தக்காளி வந்து 2 தக்காளி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா குழம்பு நிறைய இல்லை, பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு தக்காளி வந்து ஒரு 4 பீஸ் மாதிரி, அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்புனா மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல். எனக்கு என்னடா எப்பா கொதிக்கும் போதே வாசம் வீசுது, சாப்பிட்டெல்லாம் பார்க்குறோம். ஏன் இந்த மாதிரி குழம்பு கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இப்போ வச்ச உடனே ஒரு பவுலில் ஊற்றி ஊற்றி சும்மா குடிச்சுன்னு உட்காந்துருப்போம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குழம்பு, குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சாம்பார் இருந்தாலும், ரசம் இருந்தாலும், மீன் குழம்பு, கறி குழம்பு எதுவாக இருந்தாலும் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதை சோத்தில் போட்டு சாப்பிட்றத விட நீங்கள் ஒரு பவுலில் ஊற்றி குடிச்சு பாருங்களேன், டேஸ்ட்டாக இருக்குது. அந்த காயெல்லாம் ஈஸியாக காலி ஆகிடும். என்னடா அதிகமாக காய் போட்ட மாரி எப்படி காலி பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க. அதை மாதிரி போட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த பாருங்கள், மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நல்லா கொதிக்குதா மீன் குழம்பு, அதை பாருங்கள், மீன் ஒன்று வெளியே வந்து எட்டி பார்க்குது பாருங்கள். இது சங்கரா மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எறாவும் போட்டிருக்கேன், ஒரு 10 பீஸ் எறா போட்டிருக்கேன் கூட. பாஸ்மதி ஒயிட் ரைஸுக்கும் சுட சுட இந்த மீன் குழம்புக்கும் ஊற்றி அடித்தா அப்பாப்பா. நான் ஒன்றும் முன்ன மாதிரி சாப்பிட்டா வயிறு பெருசாகிடும் பயந்துக்குன்னு டயட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதாகுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மனுஷன் வயிற்றை குறைச்ச உடனே அழகு தானாகவே தேடி வருது. ஏன்னா வயிறு வந்துட்டால் நமக்கு அசிங்கமாகிடும் இல்லையா, அதனால் வயிற்றை தான் குறைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொச்சிக்கிட்டு இருக்கா. இதுதான் இன்றைக்கி வைக்கிற மீன் குழம்பு. நீங்கள் எந்த மெத்தடில் வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு சிம்பிள் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம பேச்சுலர் வந்து நம்ம இந்தியாவில் இருந்தாலோ யாருடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் சமைச்சு சாப்பிட்லாம். அந்த பாருங்கள் கிழக்கா எறா பாருங்கள், ஒரு தெரிஞ்சு பாருங்கள், எறா ஒன்று, இது பாருங்கள், எறாவும் போட்டிருக்கேன். மீன் பாருங்கள், இதை பாருங்கள், சங்கரா மீனை வந்து தோல் இல்லாமல் எடுத்து பீஸ் மட்டும் கட் பண்ணி தருவாங்க. அந்த மீன் தான் ஸ்லேஸாக போட்டிருக்கதை பாருங்கள். இப்போ தெரியுதா ஃபிஷ் கறி நல்லா பெருசா. இன்னும் ஒரு 25 மினிட்ஸ் கொதிக்கணும். ஏன்னா தண்ணி கொஞ்சம் நிறைய தான் வச்சேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் கொதிக்கட்டும். மீன் குழம்பு கட்டியாகவும் சாப்பிட்டா பிடிக்காது, தண்ணியாக இருந்தால் தான் அதுக்கு தனி டேஸ்ட்டு கிடைக்கும். நான் ஒரு சிலவங்களாம் பார்த்துருக்கேன், சாப்பிட்ருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுங்களாம் தண்ணியாக தான் வைப்பாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கேரளா பசங்கள்லாம் கொஞ்சம் ஒரு சிலவங்க தண்ணியாக வைப்பாங்க, அது டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு சிலவங்க கட்டியாக வைப்பாங்க, அது கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தெரியும். கட்டியாக சாப்பிட்றத விட தண்ணியாக சாப்பிட்ற மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கே போனாலும் நமக்கு எது சமைக்க தெரிஞ்சால் நம்ம ஈஸியாகவே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். எந்த தயவும் தேவையில்லை, யாருடைய எதிர்பார்ப்பும் தேவையில்லை. இந்த சமையல் வந்து நீ தான் செய்யணும், நான் தான் செய்யணும் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெரிய டாக்டர் கூட செய்கிறாங்க, கலெக்டரும் செய்கிறாங்க, என்ன ஒரு
பொசிஷனில் இருந்தாலும் அவன் ஹாஸ்டலில் தங்கி படிப்பானுங்க. சம்டைம் வந்து தனியாக வெளியூரில் தங்கி டியூட்டி பார்ப்பாங்க. அப்போ அவங்க சமைக்க தெரியணும்ல. ஹோட்டலில் வந்து என்ன வச்சு செய்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்? நான் இது வரையும் ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்டதில்ல ஃப்ரெண்ட்ஸ். சம்டைம் பாண்டிச்சேரியில் சாப்பிட்ருப்பேன். எப்போயோ ஒரு டைமு, வருஷத்துக்கு ஒரு டைமு இட்லி சாப்பிட்ருக்கேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைங்களா, சப்போஸ் வந்து பூரி சாப்பிடுவேன். இது 2 தான் சாப்பிட்ருக்கேன். பிரியாணின்னு பார்த்தாக்கா நான் எங்கேயும் லைக் பண்ணி சாப்பிட்டதில்ல. ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன் பாண்டிச்சேரியில். அந்த அது என்ன பிரியாணி, மட்டன் பிரியாணி வந்து என் ஃப்ரெண்டு கூட்டின்னு போய் வாங்கி கொடுத்தாங்க. அதில் வந்து அப்போ சாப்பிட்ருக்கேன். அதுவும் நான் சாப்பிட்ருக்க மாட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மீன் குழம்பு. நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு சாப்பிடும்போது வீடியோ எடுத்து போடுறேன், அதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், சாப்பாடு பாருங்கள், வடிச்சிட்டுனா ஒயிட் ரைஸு. அது ஒரு கிளாஸ் கூட போடல, 100 கிராம் போட்டாலே அதிகமாக வந்துடுது ரைஸு. பாருங்கள், மீன் குழம்பு வச்சியாச்சு. பாருங்கள், அந்த பூசணிக்காய் கிடக்கா, கத்திரிக்காய் இருக்கா. நெக்ஸ்ட்டு ஒரு பீஸ் மட்டும் மீன் போட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து நான் அதிகமாக மீன் கறிலாம் சாப்பிட மாட்டேன், காய்கறி தான் அதிகமாக சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தெரியுதுங்களா, இதில் எந்த ஒரு டேஸ்ட் இருக்குது பாருங்கள். சூப்பராக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மீன் குழம்பு. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள், தக்காளி எடுத்துட்டுனா வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மீன் குழம்பு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு தண்ணியாக இருக்குவோ, காரம்லாம் கரெக்டாக இருக்குது. பெப்பர் பவுட்ரு கொஞ்சம் போட்டிருந்தோம் இல்லையா, ஆனால் தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் குழம்பு கொதிச்சுன்னா சரியாயிடும். பாருங்கள், குட் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு. புளிப்புலாம் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செந்தில் நியூஸ் ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ. பாய்.